அதிமுகவுடைய நிறுவனர் யார்? புரட்சி தலைவர் அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினார்? அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் வந்தார்களே இங்க, புரட்சி தலைவருடைய அமைச்சரவையில் பங்கு பெற்றவர். அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுகவை வழிநடத்திய பொழுது எதற்காக என்ன சொல்லி வழிநடத்தினார்கள்? இந்த திமுக தீய சக்தி குடும்பம் ஊழலுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த தீய சக்தி எதற்கு அதிமுகவை உருவாக்கியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதை வழிநடத்தியவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவர் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? புரட்சி தலைவி அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? சட்டமன்றத்தில் மரபை பத்தி பேசுறாங்க. புரட்சி தலைவி அவர்களை சேலையோடைய இழுத்து கிழிச்சது யார்? இதே திமுக. திமுக மரபை வந்து சட்டமன்றத்தில் ஃபாலோ பண்ணாங்களா? அப்ப அம்மாவுடைய உணர்வு, புரட்சி தலைவியோட அம்மாவுடைய உணர்வு ஒவ்வொரு அதிமுகவுடைய தொண்டருக்கும் அவனுடைய உயிர் நாடியில் இருக்கிறது. எங்களுடைய அம்மாவை சட்டமன்றத்தில் கை வச்சீங்க, எங்களுடைய அம்மாவை ஜெயிலுக்கு தள்ளினீங்க. அந்த உணர்வு ஒவ்வொரு அதிமுகவுடைய தொண்டர்களும் இருக்கிறது. அம்மா இறந்திருக்கலாம், ஆனால் அம்மாவால் உருவாக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள் எப்பொழுதும் அம்மாவுடைய நினைவு இன்றைக்கும் தன்னுடைய உயிர் நாடில் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அம்மாவை கைதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள், சட்டமன்றத்தில் சேலையை கிழிச்சவர்களுடன் திரு இபிஎஸ் அவர்கள் தன்னை முதல்வராக்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் உதயநிதியிடம் பேச்சுவார்த்தை எவ்வளவு பெரிய துரோகம். முன்னாடி இதே இபிஎஸ் அவர்கள் சொன்னார். என்ன சொன்னாரு? திரு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு துரோகி, திமுகவுடன் சேர்ந்து விட்டார் தேர்தலுக்கு முன்பு. அவராச்சும் பரவாயில்ல, தனிப்பட்ட கட்சியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு தனிப்பட்ட முறையில் போய் சேர்ந்தார். அம்மாவால் 3 முறை முதலமைச்சராக்கப்பட்டவர். அவர் துரோகின்னு சொன்னவர் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள். ஆனால் ஒட்டுமொத்த கட்சியும் திமுகவிடம் அடமானம் வைக்கும் பொழுது அங்கதான் கொதிச்சு எழுதாங்க உண்மையான அதிமுக விசுவாசிகள், முக்கியமாக தாய்மார்கள். நாங்க தேர்தலுக்கு முன்பே சொன்னோம், அதிமுகவுடைய தொண்டர்களும் ஓட்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்துருச்சு. அதனாலதான் எங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. இயற்கையாகவே இங்கு தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் ஒன்று, ஒரே குறிக்கோள், ஒரே எண்ணம், ஒரே லட்சியம். இதை இன்றைக்கு சொல்லல, தேர்தலுக்கு முன்பு சொல்லல. மதுரை மாநாடுல எங்களுடைய அரசியல் நிலைப்பாடை எங்களுடைய தலைவர் அதோடைய சேஜோடைய முகத்தொல்லை பார்த்திருப்பீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் பேரிங்கர் அண்ணா அவர்களும் எங்களுடைய அரசியல் தலைவர் டிக்ளேர் பண்ணது எங்களுடைய தலைவர். அங்கேயே முடிவு பண்ணிட்டார் மதுரை மாநாட்டிலேயே. அப்படி இயற்கையாகவே உருவான தொண்டர்கள் கீழே உருவான ஒரு கூட்டணி தேர்தலுக்கு முன்பே உருவாக்கப்பட்டது. அதை ஒருத்தர் தான் எதிர்த்தார், திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள், தன்னுடைய சுயநலத்துக்காக. ஜெயிச்சு முடிச்ச உடனே அங்க ஒரு குடும்ப கட்சி, இப்பொழுது இபிஎஸ் அவர்களும் தன்னுடைய மகனும் மட்டும்தான் கட்சி நடத்திட்டு இருக்காங்க, வேற யாரும் இல்லை. இப்ப இன்றைக்கு 2 சகோதரர்கள் விஜயபாஸ்கர் சேர்ந்த பிறகு 60% அதிமுக இணைந்து விட்டது. இன்னும் 30% தான் இருக்கு, இன்னும் 30% தான் இருக்கு. அப்ப பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தணும் நம்ம பேசணும். எதுக்கு இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம்? எதிர்காலம் இல்ல, உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது. இன்னும் அறிவிப்பு மட்டும்தான் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகமும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் தலைவர், அதிமுகவோட பொதுச் செயலாளர் கூடிய விரைவில் கூட்டணி அறிவிக்க போறாங்க. ஒன்னு உள்ளாட்சி தேர்தல் அப்ப இருக்கும், இல்லைன்னா லோக்சபா தேர்தல் இருக்கும், மக்களவை தேர்தல் இருக்க போகுது. அப்ப இவங்க 2 பேரும் சேரும் பொழுது கையில் வச்சிருக்க பணமும் டெல்லியோடைய சப்போர்ட்டும் பிஜேபியோட சப்போர்ட்டும் சேர்ந்துக்கிட்டு ஒரு அரசியல் சூழ்நிலையை தவறா தமிழ்நாட்டில் உருவாக்கிடக்கூடாது. அப்படி சேரும் பொழுது ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகள் ஆல்ரெடி இங்க மூவ் ஆயிட்டாங்க, தமிழ் வெற்றி கழகத்துக்கு மூவ் ஆயிடுவாங்க. அந்த முடிவு எடுக்க போது முன்னாடியே